தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய MST iCore 2.0 அண்ட் MST iTrend 2.0 இந்த ரெண்டு இண்டிகேட்டருமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேட்ஸ் நமக்கு கொடுக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை எப்படி நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே ஆரம்ப கட்டத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது 3 விஷயம். ஒன்று வந்து trading.comல போயிட்டு ஒரு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு யூசர் நேம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்கு போங்க. நம்மளோட யூடியூப் சேனல் பேர் MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்னு இருக்கும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அனைத்து விதமான வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மூணாவதாக, இந்த MST iCore 2.0ங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். அதை பே பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில்ஸு, என்னென்ன பிளானிங் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். 9500009154 95409154ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு வருஷத்துக்கே உங்களுக்கு 1500 ரூபா மாதத்துக்கு வீதம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் பிளானு இப்போதைக்கு இயர்லி பிளானு, 5 இயர்ஸ் பிளானு அண்டு லைஃப் டைம் பிளான், மொத்தம் 3 பிளான் தான் இருக்குது. மந்த்லி பிளான்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம செட்டிங்ஸ் வந்த பிறகு இந்த MST iCore 2.0 அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரே ட்ரிப் கிளிக் பண்ணிட்டா போதும். உடனே அது என்ன ஆயிரும், நம்மளுடைய இண்டிகேட்டரில் நம்மளுடைய சார்ட்டில் அது வந்துடும். இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ நேற்று என்னாச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா, ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் பையும் கிடைக்கல, செல்லு கிடச்சிச்சு, ஆனால் டார்கெட் நேற்று முடியல, ஆனால் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அது இப்போ டார்கெட் முடியுதா முடியலையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது, செட்டிங்ஸில் போயிட்டு டைனி டு ஸ்டாப் லாஸ் வைங்க, டைனி டு டார்கெட் வைங்க. அப்போது பையை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லை கேன்சல் பண்ணுங்கள், செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையை கேன்சல் பண்ணுங்கள். பை சைடு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையில் மட்டும் இருங்க, செல் சைடு ஆக்டிவேட் ஆச்சு செல்லில் மட்டும் இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள் போதும். இப்போ பாருங்கள் என்னாச்சு, கரெக்டாக இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டிலே நமக்கு டார்கெட் கொடுத்துச்சு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, உடனே நமக்கு டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. மறுபடியும் செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, மறுபடியும் டார்கெட் கொடுத்துருக்கு. அப்போ நேற்று எஸ்எல் ஹிட் ஆகிருக்கா அப்படின்னா எஸ்எல் நமக்கு ஹிட் ஆகலையே, ஃபஸ்ட்டு டார்கெட்டை கொடுத்துருச்சு. இது வந்து பேங்க் நிஃப்டியோட நிலைமை. சரி, இப்போ நம்ம ரீசனாக என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்குன்னா, ஸ்டாக் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எதனால், ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆவீங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக மாறிடுவீங்க. இன்வெஸ்டராக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் நீங்கள் 2-3 ஸ்டாக்கை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மாதத்துக்கான ப்ராஃபிட்டு, மாதத்துக்கு தேவையான ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுத்துரும். இங்கே பாருங்கள், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம இந்த ஸ்டாக்கெலாம் கொடுத்தோம். இதில் நீங்கள் எந்த ஸ்டாக்குனாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கு நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஸ்டாக்கை நம்ம எடுக்கிறோம். அப்போ நேற்று நான் எடுத்த ஸ்டாக்கு வந்து டாட்டா பவர் எடுத்தேன், அது போக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 2 எடுத்தேன். அப்போ டாட்டா பவர் வந்து இந்த இடத்துல பாருங்கள் 295க்கு மேலே பையின்னு சொல்லியிருக்கு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல 295 295க்கு மேலே நமக்கு பையி, அப்போ நம்ம பை பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி பை ஒன்லி ஸ்டாக் அதெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நேராக நம்ம இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் போங்க, iTrend அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த iTrendல் என்ன பண்ணணும், நேராக போய்ட்டு இந்த டாட்டா பவர் அப்படின்னு அந்த ஸ்டாக்கை இங்கே ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ 295க்கு மேலே போயிட்டாலே நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். அப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, 292 வரைக்கும் லோ போயிருக்கு. ஓப்பனிங் ப்ரைஸே நமக்கு 295 தான். அப்போ இதுக்கு மேலே வந்துட்டாலே என்ன பண்ணலாம், நம்ம உடனே பை எடுத்துகிட்டு டார்கெட் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பாருங்கள், முதல் நாளும் நமக்கு பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. முதல் நாளும் அதே இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிட்டு 280 கிட்ட பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஹை வந்து
332க்கு மேலே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம செய்ய வேண்டியது இதை நம்ம ஒழுக்கமாக செய்யணும், டிசிப்ளினாக செய்யணும். இது எந்த இடத்துல வருதோ அப்போ தான் நீங்கள் பை பண்ணணும், இல்லை செல் பண்ணணும். அவசரப்பட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு உட்காரக்கூடாது. ஸோ உங்களுக்காக இலகுவாக்கி நம்ம என்ன கொடுக்குறோம், இந்தந்த ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள், நான் 1:4 ரேஷியோவில் வச்சேன், அதுலேயும் எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ நான் அடுத்தபடியாக இருக்கிறது நமக்கு நார்மலுக்கு அடுத்தது பிக் டார்கெட்ஸ் இருக்குது. நான் அதையும் கொடுக்குறேன். அப்போ அதில் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு 5.5 டார்கெட் கிட்ட நடந்துருச்சு. இப்போ இது கீழே நம்ம எடுத்ததுன்னு வந்து 299 நம்ம பை பண்ணணும். நேற்று 295 போட்டு வச்சோம் கிடைக்கல, 96 போட்டு வச்சோம் கிடைக்கல, 7 போட்டு வச்சோம் கிடைக்கல, 8 போட்டு வச்சோம் கிடைக்கல. அப்போ வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு 299 பை பண்ணணும். இந்த இடத்துல எப்போ பை பண்ணணும் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். டாடா பவர் டுக்கட்டு 298 9:25க்கு போட்டேன். அது 298.20 வரைக்கும் வந்துட்டு மேலே போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கு, 299 ஆர்டர் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஆர்டர் ட்ரிகர் ஆன உடனே நமக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அது போக இந்த டாடா பவருங்கிற அந்த கம்பெனி வந்து ஓவராலாகவே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. அப்போ நேற்று நம்ம எல்லாருமே நம்மளுடைய ட்ரேடர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணோம் டாடா பவரில். அதுக்கு அடுத்தபடி என்ன எடுத்தோம், ஐஓபி பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள், ஐஓபி யூ கேன் ட்ரேட் அப்படின்னு சொல்லி. அப்போ ஐஓபி நம்ம பார்க்கும்போது இதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா பாருங்கள், நான் இதை காட்டுறேன். ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு காலையில் நம்ம ட்ரேடிங் எடுத்த பிறகு அப்படியே பொறுமையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இதுக்கிட்ட எத்தனை மணிக்கு எடுத்தோன்னு பாருங்கள், டைமிங் காட்டுறேன். ஐஓபி வந்து நம்ம 9:41க்கு சொன்னோம் நீங்கள் ஐஓபி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 9:41 இந்த இடத்துல சொன்னோம், இதுக்கிட்ட சொன்னோம். அப்போதைக்கு மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா சல்லுன்னு ஒரு பீக் அடிச்சிச்சு. ஹை வந்து 45.30 வரைக்கும் போச்சு. இப்போ இதில் 1000 ஷேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். சீக்கிரமாக மார்க்கெட்டு இறங்கவும் செய்யாது, சீக்கிரமாக மார்க்கெட்டு ஏறவும் செய்யாது. ஆனால் நம்ம நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணதுனால ஈஸியான முறையில் ஏறிடுச்சு, நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இது போல் உள்ள ஸ்டாக்கை நீங்கள் செலக்டிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், பயப்படாமல் ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் இன்னையோட இது. இப்போ இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நைட்டே சொல்லிட்டோம் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில். இப்போ வந்து நம்மளுடைய நிஃப்டி 50 அந்த மாதிரி செலக்டிவாக போட்டேன். இப்போ வந்து கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 39 ரூபாய்க்கே உங்களுக்கு ஷேர் இருக்குது, 47 ரூபாய்க்கு இருக்குது, 39 ரூபா, 280 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது, 154 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ உங்களுடைய ரேஞ்சு என்னவோ, உங்களுடைய கெப்பாசிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்னவோ அதை நீங்கள் தகுந்தா போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது 47 ரூபா, சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது 154 ரூபா. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, தானி சர்வீசஸ் இருக்குது 39 ரூபா 50 பைசா, நல்ல வால்யூமோடு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு 1000 ஷேர் எடுத்துக்கிட்டு ஒரு பாயிண்ட் வெளியே வரும்போது 2 பாயிண்ட்டோ இல்லைனா 21 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். நான் மறுபடியும் இந்த இன்றைக்கி உண்டான ஸ்டாக்ஸ்லாம் காட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிங்க் பண்ணுங்கள், உங்களை ப்ரீமியம் குரூப்பில் ஆட் பண்ணுறோம். இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நாளும் உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய நாளாக அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.